ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் சினிக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? விஜய் உட்காந்து சொல்லிகிட்ருக்கா, இந்த மீனா மாதிரியே இருக்கா இந்த ரோகிணியும், காசு உள்ள ஒன்றும் இல்லை, எவ்வளோ போய் சொல்லியிருக்கா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டி சொல்லிகிட்ருக்காங்க, நீ 2 பேரையும் ஒரே மாதிரி பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள அண்ணாமலை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வா, அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் வரணுன்னா நீ உங்கள் மாமியார் வந்து உங்கள் அம்மா வந்து என்கிட்ட நீ எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என்ன பேசினாலும் உனக்கு அவங்க மாமியா, கூப்பிட்டா நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு அவங்க மாமியா, ஆனால் நான் தானே ரோகிணிக்கு மாமியார், அப்போ நான் சொல்கிறது அவள் கேட்கணும், நான் இருக்கிற வீட்டில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பிரச்சனைனா வீட்டில் இருந்து தான் நீ பேசணும், நீ போய் அடுத்தவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாலும் பேசாத, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு கிளம்பி வராங்க. ரோகிணியும் மனோஜ் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுறாங்க, வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் வெளியவே மீட் பண்ணிப்பாங்க. அதுக்குள்ளே ஸ்ருதி வீட்டுள்ள சொல்லுவாங்க, இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அடுத்து என்ன எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரவிக்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க. ரவி சிரிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஆட்டோவில் வருவாங்க. இங்கே 140 ரூபா 160 ரூபா ஆயிருக்கும், 40 ரூபா சில்லறை இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டின்னு வருவாங்க. நீ வராத, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. யாரும்மா உன் மாமியாவா, எல்லார் மாமியாவும் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்கார அம்மா சொல்லிகிட்ருப்பாங்க. ஆல்ரெடி எரிஞ்சிட்ருக்குமா, நீங்கள் வேறு எண்ணெய் ஊற்றாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன யார் வருவாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க, ஸ்ருதியும் ரவியும். ஏன்னா ஓட்டப்பந்தயமா நடக்கிறதுக்கு வரப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வாசல் 2 பேரும் ஒன்றா வந்தோடனே சமாதானம் ஆகிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, நீ அமைதியாக இரு முத்து அப்படின்னு சொல்லிட்டு விஜயாம்மா சொல்லுவாங்க. நீ ஏம்மா அங்கேயே நிற்கிற, நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆன்ட்டி சொன்னால் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, மனோஜ் நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவள் வந்து மனோஜ் வந்து அவங்க அம்மாவை பார்ப்பாங்க. என்னடா உன் பொண்டாட்டி நீ கூப்பிடுன்னு சொன்னால் நீ ஏன் விஜயாவை பார்க்குறேன்ட்டு முத்து சொல்லுவாங்க. சுவிட்சு வந்து இவங்கக்கிட்ட தான் இருக்குது, அவன் ஒரு டியூப் லைட்டில், அதனால சுவிட்சு இவங்ககிட்ட தான் இருக்குது, இவங்க போட்டால் தான் அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் பாட்டி கூப்பிட்றாங்களே வா உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. மனோஜ் சொன்னோடனே உள்ளே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. நீ ஏன் ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கு வீட்டில் யார் இருப்பா, ஒரே பொய் பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே வந்து நீ இதெல்லாம் பண்ணாத, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இவ்வளோ பெரியவள இவ்வளோ வயசாகுது, நீயே விட்டு போகும்போது சின்ன பொண்ணு அவன் என்ன பண்ணுவான், நீ ஃபஸ்ட்டு எதுக்கு அடித்து துரத்துற அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே வந்து ஒரு கரண்டி நல்லா பழுக்க வை மீனா, வாயில் இழுக்கணும், பொய் சொன்ன வாய்க்கு இந்த சூடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்ட்டி நீங்கள் வந்து வயலன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ இது மாதிரிலாம் பண்ணால் போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறதுக்கு இவளை அடிச்சுட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனே போய் உட்காந்துருவேன், எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்திகிட்ருப்பாங்க. அடிக்கிறதுக்காக ஏந்திரிப்பாங்க. உடனே வந்து அந்த பாட்டிமா வந்து, என்ன விஜயா நான் இருக்கும்போதே கையெல்லாம் ஓங்குற, அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைங்க அத்தை, இவள் வந்து என்னை ரொம்ப நம்ப வச்சு ஏமாற்றிட்டா, என்னால் இவளை இது பண்ண முடியல, மாமா மலேசியா அது இதுன்னு எவ்வளோ போய் அப்படின்னு சொல்லிட்டு பல்லார் அடிச்சிடுவாங்க. ரவி சாரி மனோஜ் பின்னாடி இருந்து நிறுத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஏன் என்ன எதுக்காக நிறுத்த சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், அந்த கறி வெட்டுறவங்க வந்து இவங்க மாமாவே இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு ஆல்ரெடி ரோகிணி எல்லாமே சொல்லிட்டா அப்படின்ட்டு, பொய் சொல்லாதடா, அவளை காப்பாற்றுறதுக்கு பொய் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைம்மா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து முத்துவும் சொல்லுவான், உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் நீ உடனே வந்து அம்மாக்கிட்ட தான் சொல்வேன், நீ உனக்குள்ளேயே வச்சுக்கவே மாட்டேன், நீ பொய் சொல்கிற, ரோகிணி அம்மாவை காப்பாற்றுறதுக்காக நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போச்சு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நாளைக்கு வந்து ரோகிணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மையும் தெரிய போகுது, ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குன்ற உண்மையும் தெரிய போகுது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.